ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு Filmicraft. நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2012 ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா த்ரில்லர் படமாக வெளியான அர்கோ. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு இங்கே நம்ம பார்த்துடலாம். ஈரானில் வெடிக்கிற ஒரு மிகப்பெரிய கலவரம். இதில் மாட்டிக்கிற அமெரிக்கர்கள் இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்குற ஒரு CIA ஸ்பெஷலிஸ்டான படத்துடைய கதாநாயகன் இறுதியாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 1979 அந்த டைமில் ஆரம்பிக்கிறதாகத்தான் இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் டோனி மெண்டஸ். இவர் பேசிக்காக CIA, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்டாக ஒரு பக்காவான நபராக உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவர் எதுலங்க ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் எங்கேயாவது கிரியேட் ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் அந்த உள்ள மாட்டிக்கிட்டவங்களை தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் பக்காவாக மீட்டு கொண்டு வர்றதில் நம்மால் ஒரு பெரிய கில்லாடி. அந்த மாதிரி 1979 கதைக்களம் நடக்குது. அப்போ ஈரானுடைய அதிபருக்கு அமெரிக்கா அடைக்கலம் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு ஈரானில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. அங்கே கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவுடைய எம்பசியை அடித்து நொறுக்குங்க, உள்ளே இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே உடச்சி இறங்குறாங்க. இப்போ அமெரிக்கன் எம்பசிக்குள்ளே அந்த டைமில் ஆக்சுவலி 66 பேர் இருக்காங்க. இந்த 66 பேரும் ஒரே பதட்டத்துடைய உச்சியில் இருக்காங்க. எங்கே எல்லோரும் துப்பாக்கியுமா உடச்சி உள்ளே இறங்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அவங்க அங்கேருந்து லோக்கல் ஈரான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கால் பண்ணி, எங்கே சீக்கிரம் போலீஸ் அனுப்புங்க, உங்களால் எல்லாம் உடச்சி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது வர்றதுக்கு இன்னும் ஒரு 45 நிமிஷம் ஆகுது மேடம் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல போக, எங்கப்பா ஆர்மி, இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, எங்கள் உசுரெல்லாம் இங்கே ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற தருணத்தில் கடைசியில் அந்த அம்மாவே ஃபோனை சொல்லிட்டு வைக்கிறாங்க, இன்னி நீங்கள் ஒரு அணியும் பிடுங்க வேணாம், எல்லாம் உடச்சி உள்ளே வந்துட்டாங்க வைங்க அப்படின்னு காலை கட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு லேடி. அதுக்குள்ளேயே இவங்க வர்றதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பேப்பர்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருங்க, இவங்க கையில் கிடச்சிது அப்படின்னா இது வேறு லெவலுக்கு அடுத்த கட்ட பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அம்னி தும்ளி சம்பவமே அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய 66 அமெரிக்கர்களில் ஒரு 6 பேர் அப்படி பேக்டோல் வரிய அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க. இது எங்கெங்க அப்படின்னா, எங்கேயாவது தப்பிச்சா பொழைச்சா போதும், இவங்க கையில் மாட்டினா கண்டிப்பாக இன்றைக்கி உயிர் பலி கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. போகிறவங்க வேறு எந்த இடத்துலையும் அடைக்கலமாக உள்ளே போக முடியலை, எந்த எம்பசியும் அவங்கள அலோவ் பண்ணவும் இல்லை. ஆனால் கனடாவுடைய எம்பசி இருக்குது, அதுக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. அவங்க சரி நீங்கள் உள்ளே வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க கனடாவுடைய எம்பசிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த நியூஸு அமெரிக்காவுக்கு போயிடுது. இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஸ் இப்போ கிட்டத்தட்ட 60 பேர் அவங்க கையில் மாட்டிக்கிட்டாங்க. யார், அந்த ஈரானுடைய கிளர்ச்சியாளர்கள் கையில் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கதி என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சும் அங்கே இருந்து அமெரிக்காவுக்கு வர முடியாதபடி உள்ளே மாட்டிக்கிட்டாங்க ஒரு 6 பேர் அமெரிக்கர்கள், அதுவும் கனடாவுடைய எம்பசிக்குள்ளே. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள், எப்படியாவது இந்த மாதிரி மேட்டர்லாம் நீங்கள் தான் கிங்கு, இந்த 6 பேர்த்தை எப்படியாவது வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன்கிட்ட இந்த மிகப்பெரிய ஒரு மிஷன் கொடுக்கப்படுது. கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அவர் என்ன சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள், இவங்க எல்லாருமே அமெரிக்கர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வீசாலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. அதனால் ஏர்போர்ட் வரைக்கும் துப்பாக்கி கையுமா அந்த கிளர்ச்சியாளர்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே அங்கங்கன்னு மற்றவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு போனால் கூட இவங்க அங்கே இருந்து ஏர்போர்ட் மூலமாக வெளியே ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி அமெரிக்காவுக்கு வர விட மாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை வேறு விதமாக டீல் பண்ணணும். இவங்க அமெரிக்கர்கள் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை மறைச்சு இந்த கேமை வேறு விதமாக ப்ளே பண்ணணும். இதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஒரு விதமாக ஒரு ஐடியாவை முன் வைக்கிறார். நல்லா இருக்குதே, இதை நீங்களே பேசாட்டி எடுத்து பண்ணிடுங்களேன் கையில் அப்படின்னு கடைசியாக அவர்கிட்டயே இந்த பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் கடைசியாக கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி உயிர் பறிக்கிற ஒரு மிகப்பெரிய பிளானை கையில் எடுத்துக்கிட்டு கடைசியாக இந்த 6 பேர்த்தையும் எப்படியாவது உயிரோடு மீட்டு அமெரிக்காவுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கதாநாயகனை களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் அவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதை சும்மா கற்பனையாக புனையப்பட்ட ஒரு கதை கிடையாது. உண்மையாகவே 1979-80 இப்படி ஒரு சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்குது.
உண்மையாகவே சிஐயுடைய ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் டோனி மெண்டியஸ்னு, அது ஒரு நிஜ ரியல் லைஃப் கேரக்டர் அவர் இந்த மாதிரி போய் உண்மையாகவே இந்த 6 பேர்த்த எப்படி மீட்டார் அப்படிங்கிற அந்த உண்மை கதையிலிருந்து அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை இவங்க எடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்துடைய காட்சிகள் கிட்டத்தட்ட 80லிருந்து 90% உண்மையாக அரங்கேறின சம்பவங்கள் தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் கிளியராக நான் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு நல்ல மெலோட்ராமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போகும் இந்த படம். உதாரணத்துக்கு உங்களை சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துக்கும் நம்ம சவுத் கொரியன் படமான எஸ்கேப் ஃப்ரம் மொகதிஷுன்னு சொல்லி ஒரு படம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பல பேத்துக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான படம் அது. அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சே தீரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கதைக்களம் தான் இது. செம்மையான ஒரு படம். ஆனால் இந்த படம் முதல்ல ஒரு ஸ்லோனஸை கொடுக்கும். ஸ்டார்டிங்கில் மெதுவாக தான் போகும். ஆனால் கடைசி ஒரு 40 நிமிஷம் சும்மா பின்னாடி தீய பற்ற வச்ச மாதிரி பத்திக்கிட்டு எரியும் இந்த படம். நமக்கு ஹார்ட் பீட்டு தெரிக்க ஆரம்பிச்சோம். இன்றைக்கி எவனோ ஒருத்தர் எங்கேயோ சேகருக்கு சங்கு கன்ஃபார்மு, இன்றைக்கி இந்த பார்ட்டி மாட்டிக்கிட்டாப்புல இந்த இடத்துல அப்படிங்கிற அளவுக்கு பதபதைப்போட உச்சியில் வச்சுருப்பாங்க ஆடியன்ஸை. சூப்பராக இருக்கும் இந்த படத்துடைய திரைக்கதை. இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அதனால் நாங்கள் தொபுகுடின்னு குளத்தில் குதிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லாமல் இது வரைக்கும் கிளியராக கேட்டுட்டு உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு இஷ்டம் இருந்ததுன்னா பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு நம்ம வேவ் லென்த் ரசிகர்களுக்கு இந்த படம் டெஃபினட்டாக பிடிக்கும். எஸ்கேப் ஃப்ரம் மொகதிஷு மாதிரி இன்னொரு அட்டகாசமான அற்புதமான படம் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எல்லாருமே அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இருந்தாலும் பென் அஃப்லெக் அவர் தான் இந்த படத்தை இயக்கி தயாரித்து நடித்தது எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட இருந்து சாலிடான ஒரு கான்ட்ரிபியூஷனு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. செம்மையான ஒரு படம் இது. அதுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு குறிப்பிட்ட காரணம். ரொம்ப அலட்டிக்காத ஒரு பர்ஃபார்மன்ஸு. பட் இருந்தாலும் இந்த கதைக்களத்தில் பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் அவருக்கு இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் போகவே ஆலன் அர்கினுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அலனுடைய ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு கதாபாத்திரம் தான் அது. பட் இருந்தாலும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவர் கோல்டன் குளோப் வரைக்கும் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நாமினேட் ஆன ஒரு நடிகர் இந்த படத்துக்கு. செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு. இந்த படம் 3 ஆஸ்காரு 2 கோல்டன் குளோப் அடித்த படம். பெஸ்ட்டு அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட்டு பிக்சரு, பெஸ்ட்டு எடிட்டிங், இது 3க்கும் ஆஸ்கார் அடிச்சிருக்கு அந்த வருஷத்தில் இந்த படம். அதே மாதிரியே கோல்டன் குளோப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு பிக்சர், பெஸ்ட்டு டேரக்டர் 2 கேட்டகரியிலையும் அடிச்சிருக்கு ஆஸ்காரு. நான் சொன்ன மாதிரி ஆலன் அர்கின் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நாமினேட் ஆகிருக்காரு கோல்டன் குளோபில். ஸோ எக்கச்சக்கமான ஆஸ்காருக்கும் கோல்டன் குளோபுக்கும் நாமினேட் ஆகி கடைசியாக இங்கே ஒரு 3 அங்கே 2 அப்படின்னு சொல்லி அவார்டை அடித்த ஒரு படம். இதே நேரத்திலேயே வில்லியம் கோல்டன்பர்க் அவர் தான் படத்துடைய எடிட்டர். அவருக்குமே மிகப்பெரிய பாராட்டுகள். செம்மையாக வச்சிருப்பார் கட்ஸை. நான் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய கடைசி 30 நிமிஷம் பத்துக்கிட்டேரியும் நமக்கு பக்கு பக்குங்க ஹார்ட் பீட்டு. அதுக்கு காரணம் இவருடைய கட்ஸு தான். செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது போகவே எனக்கு இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்காம படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறீங்க அப்படின்னா தான் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த கதைக்கிழமை மொத்தமாக ஈரானுக்குள்ளே நடக்கிற ஒரு கதைக்களம், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே போகாத கதைக்கலாம். ஆனால் இந்த படம் ஈரானில் ஷூட் பண்ணவே இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அப்போ இவங்க பண்ண ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் சிஜி விஎஃப்எக்ஸ்னு இறக்கி விட்டாங்களோ அந்த விஷயங்களாகட்டும் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்துருப்பாங்கன்னு. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் ஒரு ஃப்ரேமை வச்சிங்கன்னா உள்ளே ஒரு 1000 பேர் 2000 பேர் இருப்பான் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே. எப்படி எந்த இடத்துல இந்த படத்தை இவங்க ஷூட் பண்ணாங்க, எப்படி அப்படியே தத்ரூபமாக ஈரானே கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படி ஒரு ஒர்க்கு படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் கிட்ட இருந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடல் கார்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பெருசாக அடல் கார்னன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஜஸ்ட் காஸ்டியூம் ரிலேட்டட் தான். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே கூட அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.